பிக் பாஸ் சீசன் 9ல லைவ்ல இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் டைனிங் ஏரியால உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து திவாகர பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப திவாகர பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, "திவாகர்லாம் ஜஸ்ட் மிஸ் ரெட் கார்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா, பார்வதி வந்து அவரையும் ரெட் கார்டு வாங்க வச்சிருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவங்களோட டாபிக் வந்து திவாகர் வந்து திவாகரும், கானா வினோத் அவங்கலாம் வந்து ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தாங்க. வெளியிலருந்து பார்க்கறதுக்கு வந்து இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அப்ப இங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "எங்களுக்கு ஐயோன்னு இருக்கும். என்னடா இது? இத போய் மக்கள் ரசிக்கிறாங்களாங்கிற மாதிரி இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, ஒன் ஹவர் ஷோல வந்து நல்லாருக்கும். அது மாதிரி இவங்க 2 பேரையும் வச்சே நெறைய மீம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கார் டாஸ்க் பத்தி பேசும்போது, சப்போஸ் இந்த இடத்துல திவாகர் இருந்திருந்தாருன்னா, இந்த அளவுக்கு ரூடா இருந்திருக்க மாட்டாரு. பார்வதி என்னதான் சொன்னாலுமே வந்து அவர் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டாரு. அவர் வந்து கூட குறைய பேச தான் செஞ்சிருப்பாரே தவிர, இந்த மாரி வல்கராவோ, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, அப்யூசிவா பேசுறது, அந்த மாரி தள்ளி விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் வந்து பார்வதி இத வேணா வார்ன் பண்ணியிருப்பாரு. "இப்படிலாம் பேசாத பாரு, இதெல்லாம் தப்பு பாரு" அந்த மாரி தான் சொல்லியிருப்பாரே தவிர, இவர் வந்து பார்வதி கூட சேர்ந்து பண்ணியிருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அவர் கூட ஒரு 2, 3 வாரம் இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா பார்வதி ரெட் கார்ட் அவரையும் வாங்க வச்சிருப்பாருன்னு சொல்லி, அத மட்டும் திட்டவட்டமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நெறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.